ஓகே ஃபைன், நாங்கள் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது வந்துட்டு கிராஸ் குயிஸ் சீரீஸ்ல நாங்கள் சந்திக்கிறோம். இது அறிமுகப்படுறதுக்கான நோக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட ரெகுலர் கிளாஸஸ்ல அட்வான்ஸ் லெவல் ஃபிசிக்ஸ் ரெகுலர் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் வந்துட்டு படிப்பிக்கப்படுற முறை வந்துட்டு 100% கிளியரன்ஸான தியரி ஆரம்பத்தில் கற்பிக்கப்பட்டு, அதுக்கு பிறகு இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் எப்படி இதை அப்ளை பண்ற அதனுடைய பாஸ் பேப்பர்ஸ்ல அப்ளை பண்ணப்படும். ஸோ பாஸ் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணப்படும். பாஸ் பேப்பர் செய்ய வச்சு டிஸ்கஸ் பண்ணப்படும். அந்த பாஸ் பேப்பர்ல எம்சிக்யூக்காக வேண்டி 2000+ புக்கினுடைய எக்ஸ்பிளனேஷன், 30 வருடத்துக்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் யூனிட் வைஸாக பிரிக்கப்பட்ட புக். அந்த புக்கினுடைய எக்ஸ்பிளனேஷன் ஓர்டராக ஒழுங்காக தியரி பிஹைண்ட் த கொஸ்டின்ஸோட மிக தெளிவாக ஆராயப்படும். அதே போல ஸ்ட்ரக்சர் எஸ்ஏக்காக வேண்டி 2000 ஆண்டுக்கு பிறகு வந்திருக்கிற எல்லா ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸும் ஆராயப்படும். இதான் படிப்பிக்கப்படுற வேயாக இருக்கும். இந்த அடிப்படையில் இங்க நாங்க இந்த கிராஸ் கொஸ்டினூடாக இந்த 2000+ எம்சிக்யூ கிராஸ் கொஸ்டின்ல வந்து இந்த 2000+ எக்ஸ்பிளனேஷன், அதுல நாங்க ஆல்ரெடி எங்களோட ரெகுலர் கிளாஸஸ்ல செய்த விடயங்கள்ல சில கொஸ்டின்ஸை மட்டும் கிராஸ் பண்ணி கொண்டு போவோம். கிராஸ் செக் மாதிரி கிராஸ் பண்ணி கொண்டு போவோம். சில கொஸ்டின்ஸை மட்டும், சில விடயங்களை மட்டும் நாங்க உங்களுக்காக ஷோ பண்ண போறோம். இதனூடாக நீங்க சில முக்கியமான விடயங்களை அறிஞ்சு கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். அதே சமயம் எங்களோட படிப்பிக்கப்படுற ஸ்டைலை நீங்க விளங்கி கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ இல்ல நீங்க 100% கிளியரன்ஸாக எல்லா 2000+ கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளனேஷனையும் அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நீங்க எங்களோட ரெகுலர் கிளாஸஸ் பற்றிய விடயங்களை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். நீங்க வந்துட்டு கொஸ்டின்ஸ் வரும் பொழுது அழகா வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டு எந்த ஒரு நீங்க டிஸ்கஷன் கிளாஸாக இருந்தாலும் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் செய்யணும். அதுக்கு பிறகுதான் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் பார்க்கணும். அப்ப கொஸ்டின்ஸ் வரும்பொழுது நீங்க அதை போஸ்ட் பண்ணி வச்சுட்டு வீடியோவை கொஸ்டினை செய்யுங்க. அதுக்கு பிறகு அதனுடைய எக்ஸ்பிளனேஷனை பார்க்கறதுனூடாக என்னுடைய 100% என்ன நோக்கமோ அதை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃபைன், நாங்கள் அந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாம். ரைட், இப்போ நாங்க 10வது கேள்விக்கு போவோம். தட்டப்பரப்பு ஏயும் இடைவெளி டியையும் உடைய சமாந்தர தட்டக்கொள்ளவி. சமாந்தர தட்டு கொள்ளவி ஒன்று, அதாவது இடக்கை பக்க தட்டின் அழுத்தம் வலக்கை பக்க தட்டின் அழுத்தத்தை விட கூடியதாய் இருக்கும் வகையில் அழுத்தம் V ஏற்றம் பெற செய்யப்பட்டுள்ளது. மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியா? இது அடுத்த விஷயம் வந்துட்டு, இந்த படம் வந்துட்டு எங்க இருக்கணும்னு சொன்னா, இந்த படத்துல இந்த கெப்பாசிட்டர் வந்து இங்க இருங்க, படத்துக்கு இருங்க, பிழையாக கீறப்பட்டிருக்கு இந்த படம். சரியா? படம் பிழையாக கீறப்பட்டிருக்குது. இந்த பிரிண்ட் பண்ணக்குள்ள மிஸ்டேக் விட்டு இருக்கிறாங்க. இந்த படத்தை நான் விடத்த கீறுன்னு பாருங்க. 2 வட்டம் இருக்குது. கற்பனை பரப்புகள், கற்பனை கோள மேற்பரப்புகளா, கற்பனை கோள மேற்பரப்புகள் 2 இருக்குது. சரியா? இதுல இந்த ஒரு கொள்ளளவு இருக்கிறது இந்த மையத்துல. சரியா? அடுத்தது இருக்கிறது இதுல மையத்துல. 2 வட்டங்களுக்கு 2 மையம் தானே. இங்க இதுல 6 தரப்பட்டிருக்குது R2, இந்த வட்டத்துல 6 தரப்பட்டிருக்குது R1. சரியா? ரைட், இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, இதை இந்த பரப்பை எடுத்துக்கிறாங்க S2 கற்பனை மேற்பரப்பு சர்ஃபஸ், இந்த மேற்பரப்பு S1 கோள மேற்பரப்பா. என்ன கேள்வி என்று பார்ப்போம். சொல்லப்பட்டிருக்குது தட்டப்பரப்பு A யாம். அப்ப தட்டத்துல பரப்பு A, இந்த கொள்ளளவி தட்டத்துல பரப்பு A, சமாந்தர தட்ட கொள்ளளவி. ஓகே, இடதுகை பக்க தகட்டின் அழுத்தம், எது இடதுகை பக்கம் என்ன இருக்குது, இந்த தகட்டு அழுத்தம் வலதுகை பக்கத்து அழுத்தத்தை விட பெருசா ஆகுற மாதிரி V அழுத்தத்துக்கு ஏற்றம் பெற செய்யப்பட்டிருக்குதாம். அப்படின்னு அர்த்தம் என்னடா, இந்த தகட்டு அழுத்தம் V1, இந்த தகட்டு அழுத்தம் V2, V1 பெருமானம் பெரிஸ், V2 பெருமானம் சிரிஸ். அப்ப அழுத்த வேறுபாடு என்ன, V1 - V2. அதாவது இது நேரேற்றப்பட்டிருக்குது, இது மறையேற்றப்பட்டிருக்குது தகட்டுல. விளங்கிடா? அப்ப இது நேர அழுத்தம் பெருசி, மறை அழுத்தம் சின்னது, பெரிய அழுத்தம் இது சிறிய அழுத்தம். சரியா? V1 - V2 அழுத்த வேறுபாடு. இப்ப ஆரைகளும் தரப்பட்டிருக்குது. அப்ப அடுத்தது கோண அல்ல கோளையா, கோள மூடிய மேற்பரப்புகள் S1 S2 ஆகியவை வரையப்பட்டிருப்பின். 2 கோள மேற்பரப்புகள் இந்த தகட்டை வச்சு வரைஞ்சிருக்கிறாங்களாம். கேள்வி என்னண்டா, இந்த மேற்பரப்பு வார மின்பாயங்கள் என்ன மாதிரி இருக்கும், இந்த மேற்பரப்புகளால வார மின்பாயங்கள் என்ன மாதிரி இருக்கும் என்கிற மாதிரி கேட்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு தெரியும் மின்பாயங்கள் என்கிற விஷயம் தெரியும். இப்ப சர்ஃபேஸ் ஒன்று எங்க இருக்குது, சர்ஃபேஸ் ஒன்றுன்னா இருக்குது. இந்த சர்ஃபேஸ் ஒன்றுக்குள்ளால வார மின்பாயத்துக்கு யாரு காரணம், இந்த 2வது கொள்ளளவியா? நோ சான்ஸ். நமக்கு தெரியும் சே +Q ஏற்றம் கொண்டு விடத்து இருக்குமாக இருந்தால்
அந்த பிளஸ் கியூ ஏற்றத்தை சூழ ஒரு மேற்பரப்பை நீங்க கருதினால்தான் இதால வெட்டிட்டு போற மின்பாயத்துக்கு காரணம் இந்த ஏற்றம். இதுவே ஒரு பிளஸ் கியூ ஏற்றம் இங்க இருக்குது, நீங்க வெளியில ஒரு மேற்பரப்பு எப்படி கருதுறீங்க, இங்க உள்ளடங்கிய ஏற்றம் 0 அப்படின்னா ஃபிளக்ஸ் என்ன, ஃபிளக்ஸும் 0 கௌசஸ் தியரி படி. எப்படி பூஜ்ஜியமான ஃபிளக்ஸ் இல்லாம பூஜ்ஜியமா இல்ல, இருந்து கொண்டு பூஜ்ஜியம். எப்படி உள்நுழையும் ஃபிளக்ஸும் வெளியேறும் ஃபிளக்ஸும் சமனாக இருக்கும். ஏன் மிக தெளிவாக படிச்சிடும். இங்க ஃபிளக்ஸை நீங்க வரைஞ்சீங்கன்னா எப்படி வரும், இங்க ஃபிளக்ஸ் வரைஞ்சா இப்படி போகும் இல்லையா, இப்படி போகும். என்ன அர்த்தம், இந்த மேற்பரப்புகிற இവിടത്തെ உள்நுழைஞ்சி இവിടത്തെ வெளியாகுது, இവിടത്തെ உள்நுழைஞ்சி இവിടത്തെ வெளியாகுது. உள்நுழைகிறது 2, வெளியாகிறது 2. உள்நுழைகிறது பிளஸ் என்றா, சாரி உள்நுழைகிறது மைனஸ் என்றா, வெளியாகிறது பிளஸ். அப்ப 2 பிளஸ் 2 மைனஸ் 0. அது ஆல்ரெடி தெரியும். என்ன உள்ளடங்கிய ஏற்றம் இல்லாட்டி ஃபிளக்ஸ் வரையலாம். வரையண்டா. இதுவே உள்ளடங்கிய ஏற்றம் இருக்க வேண்டாம், உள்ளடங்கிய ஏற்றம் இருக்க வேண்டாம். உள்ளடங்கிய ஏற்றத்தில் இருந்து என்ன செய்யும், ஃபிளக்ஸ் வெளியாகும். வெளி மேற்பரப்புல இருந்து வரலாம் போகலாம். வெளியால இருக்கிற ஏற்றங்களாலையும் இந்த மேற்பரப்புகள் வந்து போகலாம். ஆனா வாரதும் போறதும் சமனாகிறதால இதனால வர மாற்றம் புறக்கணிக்கத்தக்கது. ஆனா உள் மேற்பரப்புகளை உள்ளடங்கிய ஏற்றத்தின் காரணமா வரது புறக்கணிக்க முடியாது. ஏன் இதுல இருந்து வெளியாகித்தான் போகும், வெளியாகித்தான் போகும், வெளியாகித்தான் போகும், வெளியாகித்தான். ஆகவே ஒரு குறித்த சும்மா ஒரு வெட்ட வழியில நீங்க மேற்பரப்பை கருதுங்கன்னு சொன்னா அந்த வெட்ட வழியில இருக்கிற மேற்பரப்புல உள்ளடங்கிய ஏற்றம் 0ங்கிறதால கௌசஸ் தியரி படி ஃபிளக்ஸ் இல்லை. ஆனால் உள்ளடங்கிய ஏற்றம் இருந்தா ஃபிளக்ஸ் இருக்கும். அப்ப வெளிமேற்பரப்பு ஃபிளக்ஸ் இல்லைங்கிறது அர்த்தம் என்ன, அங்க எந்த ஒரு ஃபிளக்ஸுமே இல்லைண்டா பூஜ்ஜியமா இல்ல, விளைவில் ஃபிளக்ஸ் தான் பூஜ்ஜியம். பாரதம் போறதும் சமன் பாரு, பாரதம் போறதும் சமன். ஊடுருவி வரதும் ஊடுருவி வெளியேறதும் 0 ரெண்டையும் கூடினா. இப்ப S1ங்கிற மேற்பரப்பை ஊடுருவி வெளியாகிற மின்பாயங்கள் என்ன எடுக்கிறான். இப்ப நமக்கு தெரியும் அழுத்த வேறுபாடு V1 மைனஸ் V2. அர்த்தம் என்னடா, S1 மேற்பரப்புக்குள்ள இருக்கிற அந்த தகட்டுலதான் அழுத்தம் பெரிசா. அப்ப அழுத்த வேறுபாடு தந்திரான் V2. அர்த்தம் என்ன, இந்த தகட்டை 0 ஆக்கினா இந்த தகடு V அலைய. ஏன் இந்த தகடு சின்ன அழுத்தம், இந்த தகடு பெரிய அழுத்தம் தரப்பட்டது. அப்ப ஒரு தகட்டை நாம கோவித்தொடர்பு செஞ்ச வேண்டாம், கணக்கு பாக்குற லேஸ். இப்ப 2 தகடுகள் அழுத்தம், ஃபார் எக்ஸாம்பிள் அழுத்த வேறுபாடு 5 வோல்ட்னா அது எப்படி இருக்கலாம். இந்த தகடு 0ல இருந்து இந்த தகடு +5ல இருந்தாலும் அழுத்த வேறுபாடு 5 வரப்போகுது. இந்த தகடு -1ல இருந்து இந்த தகடு 4 இருந்தாலும் அழுத்த வேறுபாடு 5 வரும். கணக்கு பருவம் எப்படி 4 சய 1 என்ன விட 5. இல்ல இந்த தகடு 1 இருக்குது, இந்த தகடு 1 இருக்குது, இரண்டாவது தகடு 1 வோல்ட் இருக்குது, இரண்டாவது தகடு +6 வோல்ட் இருக்குது. என்ன அழுத்த வேறுபாடு அப்பயும் 5. நமக்கு தெரியும் இது சிறிய அழுத்தம், இது பெரிய அழுத்தம். பிளஸ் மைனஸ்ங்கிறது உண்மையா, சிறிய அழுத்தம் பெரிய அழுத்தத்தை குறிக்குதா, நேர் அழுத்தம் மறை அழுத்தம் இல்ல அர்த்தம் உண்மையா. சோ நமக்கு தெரியும் பெரிய அழுத்தம் 6, சிறிய அழுத்தம் 6. அப்ப இரண்டு தகட்டுலையும் இந்த தகட்டை நாங்க 0க்கு கொண்டாந்த வேண்டாம். அப்ப இந்த தகடு என்ன +V வோல்ட்டுக்கு நான் தந்தீங்கன்னா அழுத்த வேறுபாடு V ஆமண்டு. சோ இந்த தகட்டினுடைய அழுத்தம் தரப்பட்டிருக்குது +V வோல்ட். நமக்கு தேவை என்னடா S1 மேற்பரப்பை ஊடுருவி வெளியாகிற மின்பாயங்கள் எவ்வளவு ஒன்று. அப்ப ஊடுருவி வெளியாகிற மின்பாயம் எதுக்கு சமனாகும், நமக்கு தெரியும் π என்ன Q/ε. π Q/ε என்கிறதான் நமக்கு உள்ளடங்கின வெளியாகிற மின்பாயம் இல்லையா, வெளியாகிற மின்பாயம் π Q/ε என்கிற விஷயம். இப்ப π Q/ε சரியானே, பையங்கிற என்ன, பையங்கிறது மொத்த மின்பாயம் அப்படின்னு அர்த்தம் என்ன, EA இல்லையா. ஏங்கிறது பரப்பு, இங்கிறது என்ன, ஏங்கிறது மேற்பரப்பு பரப்பளவு, இங்கிறது என்ன அதனுடைய மின்விசை, சாரி மின்பாயம், ஓரளவு பரப்புக்கான மின்பாயம் இல்லையா, மின்புலச்சரி ஓரளவு பரப்புக்கான மின்பாயம். அப்ப ஈண்டு ஏ சமன் என்ன வரப்போகுது, Q/ε வரப்போகுது. இப்ப நமக்கு என்ன பிரச்சனைடா, ஃப்ளக்ஸ் தான் கேள்வி இல்லையா, E/A ஓகே, ஃப்ளக்ஸ் தான் கேள்வி. அப்ப நம்ம E/A தான் காணணும். Q/ε சரி, π சமன் Q/ε தான். ஆனா அதை அந்த பையங்கிற எதுக்கு சமன், E/A சமன். ரைட், இப்ப நம்ம ஃப்ளக்ஸ் தான் காணணும், பையத்தான் காணணும். இப்ப இந்த பைய எப்படி காணலாம், இந்த பைய எப்படி காணலாம்ங்கிறதான் பார்க்க போறோம். எங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்குண்டா, π சமன் E/A இல்லையா, E/A ஏரியா. இப்ப எங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கு, என்ன எங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா ஈங்கிறது என்ன சொல்லுவோம், எங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. E வந்துட்டு அதாவது பரந்த பெரிய மேற்பரப்புகள்ல E சமன் என்ன, அல்லது ஒரு குறித்த மேற்பரப்புகள் E சமன் என்ன, ΔV இன்கீழ் ΔD -1 வரும், மாத்தி கழிச்சவன் இல்லையா. சோ ΔV இன்கீழ் ΔD என்று தெரியும். 3ஆம் வரை விளக்கணம் இல்லையா, அதாவது மறை மின்னழுத்த படித்திறன் மின்புலச் சரிவை தரும் என்று படிச்சிடும். ஆகவே ΔV இன்கீழ் ΔD என்று சொன்னா ஈக்கு பதிலா இப்ப போடலாம் என்னண்டு ΔV ΔD என்று போடலாம். ஆகவே நிகரமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பை எவ்வளவு அப்ப
ஏவி ஓவர் டி என்று வரப்போகுது. ஸோ S1 மேற்பரப்பினூடாக வெளியாகிற மின்பாயத்துல எண்ணிக்கை என்னன்னு கேட்டா ஏவி இங்கில் டி. ஆகவே கேட்கப்பட்ட கேள்விக்குரிய விட என்னப்ப? சோ கூற்று கேள்வி முதலாவது கூற்ற பாருங்க. S1 மேற்பரப்பை விட்டு வெளியேறும் மின்பாயம் நேரேற்றப்பட்டிருக்கு. அப்ப வெளியேறும் மின்பாயம் ஏவி இன்கிள் டி. அந்த கூற்று சரி. மேற்பரப்பு S1 விட்டு வெளியேறும் மின்பாயம் 4πR1 ஸ்கொயர் இன்டு ஏவி இன்கிள் டி என்று தரப்பட்டிருக்குது. அப்படியா? வெளியேறும் பாயம் 4πR1 ஸ்கொயர் ஏவி இன்கிள் டி. அது இல்லையா? அடுத்தது மேற்பரப்பு S2 விட்டு அப்ப S2க்கு பிழை. S2ல வந்து அழுத்தம் 0 எடுத்துறோம். சோ அது பிழை. ஆகவே சிறந்த ஆன்சர் நாங்க சொல்லக்கூடியது என்ன? மேற்பரப்பு S1 விட்டு வெளியேறும் மின்பாயம் ஏவி இன்கிள் டி அப்படின்னு வரப்போகுது. சரியா? சோ ஒரு சிறந்த ஒரு கேள்வி இல்லையா? நல்ல ஒரு கேள்வி, அழகா வழங்கலாம். நீங்க தேவையான ஃபிளக்ஸை கீறி காட்டணும்னா கீழி காட்டலாம். நான் பாரு ஃபிளக்ஸை நீங்க கீறி காட்ட போறா அப்படி கீறி காட்டலாம். பாத்தீங்கன்னா இதான தகடு. நம்முடைய இது ஒரு தகடு, இது ஒரு தகடு. இந்த தகட்டை சுத்தி ஒரு என்னத்தை கருதுகிறாரு? இந்த தகட்ட மையமாக உடைய ஒரு மேற்பரப்பை கருதுகிறாரு. இந்த தகட்ட மையமாக உடைய ஒரு மேற்பரப்பை கருதுகிறாரு இல்லையா? இப்ப இந்த தகட்டுல இருந்து எப்படி இதுக்குள்ள இடையில எப்படி வரும்? ஃபிளக்ஸ் எங்க வரும்? இது நேரடியாக மறையிடும். என்ன செய்யும்? இங்க இருந்து இங்க போகும் இல்லையா? ஃபிளக்ஸ் இந்த ரெண்டு தகட்டுக்கு இடையில இப்படி வரப்போகுது. ரெண்டு தகட்டுக்கு இடையில ஃபிளக்ஸ் வந்துட்டு இப்படி வரப்போகுது. இந்த ஃபிளக்ஸ் அளவு என்ன? இந்த ஃபிளக்ஸ் அளவு என்னன்னு கேட்டா இந்த மேற்பரப்பு அளவு என்ன? மேற்பரப்பு அளவு ஏ இல்லையா? ஏ. அப்ப EA இல்லையா? Eங்கிறது ஒரு குறித்த புள்ளியில் இருக்கிற ஃபிளக்ஸ், ஏங்கிறது அந்த மொத்த பரப்புக்குமான ஃபிளக்ஸ். அப்ப மொத்த ஃபிளக்ஸ் சமம் E into A. இதானே? ரைட். இப்ப Eங்கிற என்ன? அதான் இப்ப கண்டோம். என்ன? E சமம் டெல்டா V இன்கிள் டி. டெல்டா V நாம எழுதலாம் V V minus 0 V ஓவர் கீழுக்கு தூரம் D into A. இதான இங்க ஃபிளக்ஸ். அப்ப VAV இன்கிள் D தான் இங்க உருவாகிற மொத்த ஃபிளக்ஸ். அது நாம இருக்கிற மேற்பரப்பு எப்படி இருக்குது? இது கலவருது இல்லையா? S1 மேற்பரப்புகளால ஊடுருவி செல்ற மின்பாயங்கள் எண்ணிக்கை என்னன்னு கேட்டா எவ்வளவு? ஏவி இன்கிள் டி மட்டும் அவ்வளவுதான் மின்பாயம். ஏன் இஞ்சல பக்கம் மின்பாயம் போகுமா? இல்லை. இஞ்சல பக்கம் போகுமா? இல்லை. ஏன் தகடு உள் மேற்பரப்பு தான் ஏற்பட்டிருக்கு இல்லையா? தகட்டினுடைய உள் மேற்பரப்பு தானே நேரேற்றம் பெற்றிருக்குது. அப்ப இப்படித்தானே ஃபிளக்ஸ் போகுது. அப்ப இந்த பகுதிக்குள்ள மட்டும்தான் S1 மேற்பரப்பு ஃபிளக்ஸ் ஊடுருவி செல்ல போகுது. அந்த ஃபிளக்ஸ் எண்ணிக்கை தான் ஏவி இன்கிள் டி. இந்த பரப்புக்கோ ஃபிளக்ஸ் வர போறல. சரியா? மிக தெளிவாக விளங்கிக்கொள்ளாகவே இரண்டு தகடுகளுக்கு இடையில இருக்கிற மின்பாயம் தான் அந்த S1 மேற்பரப்பை ஊடுருவி வெளியாகிற மின்பாயம். அழகா விளங்கினா சரி. சின்ன விஷயமா அந்த தகட்டை தூக்கி நீங்க இங்க போடுங்க. அந்த கேள்வியில அது மாறி வரையப்பட்டிருக்குது. இங்க வச்சுக்கிறா அது பிள்ளை. சரியா? நடுவில் சென்டர்ல வரீங்க விஷயம் முடியும். அப்ப S1 மேற்பரப்பை விட்டு வெளியாகிற மின்பாயம் இந்த ரெண்டு தகட்டுக்கு இடையில இருக்கிற மின்பாயம். சரியா? ஃபைன். 11வது கேள்வி. தனியாக்கிய N சர்வசமமான கோள இரச துளிகள். நல்ல கேள்வி. அதுவும் சூப்பர்வான கொஸ்டின். தனியாக்கிய N சர்வசமமான கோள இரச துளிகள் ஒரே அழுத்தம் வீட்க்கு ஏற்றம் பெற செய்யப்பட்டுள்ளது. ஒரே அழுத்தம் வீட்க்கு ஏற்றம் பெற செய்யப்பட்டுள்ளது. மிக தெளிவான விளக்கம். இத்துளியின் துளிகளை சேரச் செய்து எல்லா துளியையும் உண்டாக்குறாங்க. ஒரு பெரிய துளி உருவாக்கப்பட்டிருப்பின் அந்த துளியினுடைய அழுத்தம் என்னையாக இருக்கும் அப்படின்னு கேட்கிறார். நல்லா விளங்கிக்கொள். மிக தெளிவாக விளங்க வேண்டிய விடயம் என்னன்னா கோள இரச துளிகள் இருக்குதாம். கோள இரச துளிகள் இருக்குதாம். என்ன? கோள இரச துளிகள்ல வந்துட்டு ஒவ்வொரு துளியினுடைய எண் துளிகளிக்குதான், எண்ணிக்கையான துளிகளிக்குதான். சரியா? ஒவ்வொரு துளிகள்லையும் வந்து அழுத்தம் V தனியாக இருக்கும்போது சரியானே துளிகளை சேர செய்து இந்த துளிகளை ஒன்றாக்கி ஒரு பெரிய இரச துளி என்று உருவாக்கப்படுது. ஒரு பெரிய இரச துளி என்று உருவாக்கப்படுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இரச துளி வைத்திருக்கும் ஏற்றம் Q ஏற்றம்னு வச்சுக்கொள்வோம். அப்படின்னா பெரிய இரச துளியினுடைய மொத்த ஏற்றம் என்ன? NQ. என் துளிகளும் சேர்ந்தானே பெரிய இரச துளி உருவாகின. சோ NQ வரப்போகுது. NQ இல்லையா? N மடங்கு Q. 10 துளியண்டா 10Q, 20 துளியண்டா 20Q. N மடங்கு துளிகள் அப்ப NQ இல்லையா? ஃபைன். இப்ப கேள்வி இந்த பெரிய இரச துளியினுடைய அழுத்தம் என்னன்னா கேட்கிறான். நமக்கு தெரியும் என்ன அழுத்தம் வரப்போகுது? மேற்பரப்பு அழுத்தம். ஏன் இரசம்ங்கிறது ஒரு உலோகம். அப்ப மேற்பரப்பு அழுத்தம் வரப்போகுது. மேற்பரப்புல தான் ஏற்றம் தங்கி காணப்பட போகுது. சோ மேற்பரப்பு அழுத்தம் தான் எங்களுக்கு விட வரப்போகுது. இப்ப ஒரு சிறிய இரச துளியினுடைய இரச துளியினுடைய ஆரை நாடுகள் 6. சரியானே? அப்ப 6 எடுத்துட்டா ஒரு சிறிய இரச துளியினுடைய 6 எடுத்தோம்டா அந்த சிறிய இரச துளியினுடைய அழுத்தத்துக்கான கோவம் என்ன? 1/4 π ε0 Q/R. ஏன் மேற்பரப்புல தங்கி காணப்படும். அப்ப Q/R. பெரிய இரச துளியினுடைய ஆரை நாம் எடுப்போம் கேபிட்டல் R. சரியா? இப்ப இவருடைய அழுத்தம் என்ன? V சமன்
1 4 pi epsilon nq over r capital R. இப்போ நாம காண வேண்டியது என்னன்னா இந்த கேபிட்டல் R. இந்த கேபிட்டல் R நாம கண்டுட வேண்டாம். டைரக்டா நமக்கு என்ன வந்துரும்? இப்போ தற்போதைய அழுத்தம் வந்துரும். அப்ப ஈஸி. நமக்கு தெரியும் n இரச துளிகளினுடைய கனவளவும் மொத்த கனவளவும் சமன். ஆகவே ஒரு இரச துளியின் கனவளவு என்ன? கனவளவு 4/3 பை r கணம் இல்லையா? 4/3 பை r கணம் இன்டு n மடங்கு ஒவ்வொரு சிறிய இரச துளியினுடைய கனவளவும் 4/3 பை சிமோலார் கணம். அப்ப மொத்த இரச துளிகள் எண்ணிக்கை பெருக்கிவிட்டோம்னா மொத்த பெரிய இரச துளியினுடைய கனவளவு வருமா இல்லையா? அந்த கனவளவை சமப்படுத்தினா ஆரைய காணலாம். 4/3 பை கேபிட்டல் R கணம். 4/3 பெட்டு பையும் பெட்டு. நிகரமாக பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பெரிய இரச துளியினுடைய R சமன் என்ன வரும்? ரெண்டு பக்கமும் கன மூலம் எடுக்கணும். அப்ப இங்க 3ஆம் அடுக்கு வெட்டுப்படும், இங்கேயும் 3ஆம் அடுக்கு வெட்டுப்படும். ஆனா எண்ல 3ஆம் அடுக்கு இல்லையே வெட்டுப்படுறதுக்கு. அப்ப எண்ணுக்கு என்ன வரும்? 1/3 வரும். 1/3ஆம் அடுக்கு எண்ணுக்கு வரும். ஆகவே பெரிய இரச துளியின் ஆரை என்பது சிறிய இரச துளியின் ஆரை தர எண்ணினுடைய எத்தனை எண்ணிக்கையோ அத்தனை எண்ணிக்கையின் 1/3ஆம் அடுக்குக்கு சமனாகிது. ஆகவே இதை நீங்க அப்ளை பண்ணா சரி. அப்ப அழுத்தம் தான் கேள்வி நமக்கு. அழுத்தம் சமன் என்ன வரப்போகுது? 1 4 pi epsilon nq over r. அப்ப nq over r க்கு பதிலாக என்ன போடணும்? அப்ப r க்கு பதிலாக நீங்க போட வேண்டியது என்ன வரும்? small r into n னுடைய எத்தனை மடங்கு? small r into n னுடைய 1/3 மடங்கு. 1/3 மடங்கு. ஆனா பாருங்க என்ன இங்க பிரச்சனைன்னு சொன்னா சிறிய இரச துளியினுடைய என்ன சந்திக்கிறாரு? அழுத்தம் தான் சந்திக்கிறாரு. ஏற்றம் தரல. நல்லா விளங்கணும். சிறிய இரச துளியினுடைய அழுத்தம் தரப்பட்டிருக்குது, ஏற்றம் தரப்படல. அப்ப என்ன செய்யணும்? ஏற்றத்தை நாங்க எழுவாய் மாற்றணும். சோ q is equal to நீங்க q க்கு பதிலாக போடலாம் என்னன்னு கேட்டால் 4 pi epsilon naught v over r. அப்ப ஸ்மால் q இல்லாதாக்கணும். 4 pi epsilon naught v over r. இப்ப நீங்க அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரப்போற தற்போதைய அழுத்தம் v1 சமன். தற்போதைய அழுத்தம் v1 சமன் என்ன வரப்போகுது? v1 சமன் 1/4 pi epsilon 1/4 pi epsilon மேலுக்கு n over r n 1/3 into என்ன வரும்? q க்கு பதிலாக 4 pi epsilon naught v over r ன்னு வரப்போகுது. so 4 pi epsilon naught என்ன 4 pi epsilon naught v over 4 pi epsilon naught r இல்லையா? q தான் எழுத மாட்டேன். சொல்லி ஸ்கோர் விடுங்க. q எழுத மாட்டேன். ஸ்மால் q நாங்க எழுத மாட்டேன். சோ ஸ்மால் q எழுத மாட்டீங்கன்னு சொன்னா என்ன வரப்போகுது? q சமன் இதெல்லாம் பெருக்கப்பட போகுது இல்லையா? 4 pi epsilon naught rv என்று வரப்போகுது. எழுத மாட்டி கொண்டாந்து இங்க போட்டீங்கன்னா சரி. என்ன வரப்போகுது? அப்ப 4 pi epsilon naught v r. சோ 6 மாறும் வெட்டுப்படும். இந்த r போட்ட நாமானே 6 மாறும் வெட்டுப்படும். 4 பையும் வெட்டுப்படும். எப்சிலன் நோடும் வெட்டுப்படும். சோ நிகரமாக இறுதி விடையாக உங்களுக்கு வரப்போறது என்னன்னு கேட்டால் v1 தற்போதைய அழுத்தம் என்பது n over n 1/3 into சிறிய கோளத்தினுடைய அழுத்தம் v. இன்னொரு v ஒன்று மிஞ்சி பாருங்க, v என்று வருது. சோ கேட்கப்பட்ட கேள்விக்கு விட என்ன is equal to மேலுக்கு n கீழுக்கு n 1/3 அடுக்கு இது 1ஆம் அடுக்கு இல்லையா? 1/3 அடுக்கு இது 1ஆம் அடுக்கு வெட்டி என்ன வரும்? என்ற 2/3 அடுக்கு n கழிபடும் இல்லையா? அதாவது ஒரு பெருமானம் பிரிபடும் பொழுது சுட்டி என்ன செய்யும்? கழிபடும் இல்லையா? சோ n 2/3 into v தான் கேட்கப்பட்ட கேள்விக்குரிய விடையாக இருக்கும். சோ n 2/3 over v எங்க இருக்கு? n 2/3 over v தான் கேட்கப்பட்ட கேள்விக்குரிய விடையாக இருக்கும். சோ n 2/3 over into v அப்ப 4வது ஆன்சர் இல்லையா? 4வது ஆன்சர். இது இன்னொரு முறையிலையும் செய்யலாம். இந்த கேள்வி என்ன செய்யலாம்? இன்னும் ஒரு முறையிலையும் செய்யலாம். இப்ப நான் என்ன செஞ்சேன்? சிம்பிளாக பார்த்தோம். ஒவ்வொரு துளியையும் எடுத்தேன். ஒவ்வொரு துளியினுடைய அழுத்தமும் தரப்பட்டிருக்கு. அதாவது தரவு என்ன? அப்ப அழுத்தம் என்ன நமக்கு தெரியும்? 1/4 pi epsilon naught q over r. எனக்கு இந்த q தெரியும், r தெரியும். q நான் போட்டேன், r நான் போட்டேன் இல்லையா? ஒரு குறித்த கோணத்தினுடைய ஏற்றம் q, அதனுடைய r r. ஏன் இது என்ன அழுத்தம்? மேற்பரப்பு அழுத்தம்ங்கிறதால q over r. ஏன் மேற்பரப்பு அழுத்தம் தானே? இரசம் ஒரு உலோகம். இதுல n துளிகளை சேர்த்து பெரிய துளி உருவாக்குறார். அப்ப nq என்றது பெரிய துளியின் ஏற்றம். பெரிய துளியின் ஆர கேபிட்டல் ஆர், சிறிய துளியின் ஆர ஸ்மால் ஆர். இப்ப பெரிய துளியில் ஆரைக்கும் சிறிய துளியில் ஆரைக்கும் இடையில ஆரைக்கு இடையில நமக்கு தொடர்பு கொண்டு கட்டாயம். அதுக்கு என்ன செய்யணும்? அப்ப எல்லா துளிகள்ல கனவளவும் மொத்த துளியிட கனவும் சமன். அப்ப கனவு சமப்படுது. 4/3 பையார் கணம்
into capital N சமன் 4 இங்கே 3 capital R கணம் போட்டேன் பை R கணம் போட்டு capital R க்கும் சிம்பிள் R க்கும் டச் எடுத்தேன். அதுக்கப்புறம் நமக்கு கேள்வி என்ன, பெரிய சொல்லினா அழுத்தம், பெரிய சொல்லின அழுத்தம் சமன் என்ன 1 இங்கே 4 பை எப்சிலான். அதே மாதிரி NQ ஏன் மொத்த ஏற்றம் NQ ஓவர் இவர் R ஐ capital R. இப்ப capital R க்கும் சிம்பிள் R க்கும் தொடர்பு தெரியும், Q க்கும் என்ன Q எழுவாய் மாற்றத்துக்கு தொடர்பு தெரியும். தற்போதைய அழுத்தம் V1, ஆரம்ப அழுத்தம் உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த கோவையை யூஸ் பண்ணி Q எழுவாய் மாற்றி இங்க போட்டேன், R இந்த கோவையை யூஸ் பண்ணி போட்டேன், டைரக்ட் ஆங்களுக்கு விட வந்துச்சு Nலையும் ஆரம்ப அழுத்தம் Vலையும். சரியா? இப்ப எப்படியும் செய்யலாம், கெபாசிட்டன்ஸை யூஸ் பண்ணியும் செய்யலாம். கெபாசிட்டன்ஸை யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம்னு கேட்டா, உங்களுக்கு தெரியும் எல்லா கோளங்களும் ஒரே அழுத்தமா நமக்கு தெரியும். ஒரே அழுத்தத்தில் இருக்கிற கொள்ளளவிகள் இணைக்கிறதால வாரது என்ன, இந்த ஒவ்வொரு கோளமும் கோள கொள்ளளவி இல்லையா, கோளங்கள் என்பது ஒரு கோள கொள்ளளவி. இப்ப கோள கொள்ளளவியினுடைய சீக்கான கோவை என்ன, C1 சமன் என்ன, கோள கொள்ளளவியினுடைய கொள்ளளவுக்கான கோவை என்ன 4 பை எப்சிலான் நாட் இன்டு R இல்லையா. இப்ப R ஐ நம்ம R எடுத்து வேண்டாம், 4 பை எப்சிலான் நாட் இன்டு R இதானே ஃபைன். இப்ப எங்களுக்கு தெரியும் பெரிய கொள்ளளவி, பெரிய கொள்ளளவியினுடைய கொள்ளளவு என்ன C7, அதுவும் 4 பை எப்சிலான் நாட் இன்டு கேபிட்டல் R. இப்ப எங்களுக்கு கேபிட்டல் R சிம்பல் தொடர்பு காட்டாம இதுலயும் தேவைப்படும் இருக்கட்டும். இப்ப எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் என்னன்னா, C1 எல்லாத்துக்குமான சீக்கான கோவை என்ன QOV இல்லையா, ஏற்றத்தின் அழுத்தம். இப்ப இவர ஏற்றத்தை நாம எடுப்போம் ஸ்மால் q வந்து, அப்ப ஸ்மால் q ஓவா இவர அழுத்தம் V தானே, அப்ப QOV சமன் 4 பை எப்சிலான் நாட் R இதானே ஃபைன். இப்ப இந்த C க்கு பதிலா எழுதுவாய், இந்த C க்கு பதிலா எழுதுவாய் NQ ஓவா மொத்த ஏற்றத்தின் மொத்த அழுத்தம் V1, இந்த V1 தான் இப்ப கேள்வி ஓவா சமன் 4 பை எப்சிலான் நாட் இன்டு R. சரிதானே ஃபைன். இப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த கோவையில உங்களுக்கு என்ன தெரியாது, என்ன நடந்தா எழுவாய் மாற்றணும், இந்த Q தெரியாது எழுவாய் மாற்றணும். அப்ப அடுத்தது வேற என்ன வேணும், இந்த Q நீங்க இதுல இருந்து காணலாம் பாருங்க. இதுல வந்து Q சமன் என்ன வரும், இதுல வந்து Q சமன் 4 பை எப்சிலான் நாட் R. சரிதானே 4 பை எப்சிலான் நாட் R இன்டு V என்று வரப்போகுது. கொண்டாந்து இங்க போட்டீங்கன்னா N 4 பை எப்சிலான் நாட் ஸ்மால் R V ஓவர் V1 என்று வரும் சமன் 4 பை எப்சிலான் நாட் இன்டு கேபிட்டல் R என்று வரும். 4 பை எப்சிலான் நாட் 4 பை வெட்டுப்பட்டுரும். சரிதானே ரைட். இப்ப உங்களுக்கு நிகரமாக மிஞ்சி வரப்போற விட என்ன கேட்டா V1 சமன் V1 எழுவாய் மாற்று பார்ப்போம் என்ன வரும் N V R ஓவர் R என்று வரப்போகுது. R இங்கில் R விகிதத்தை நீங்க கண்டா சரி உங்களுக்கு விட வந்துடும், பரவாயில்ல டைரக்டா விட வந்துடும். என்னும் தரவு Vயும் தரவு, R இங்கில் R நாம போட்டது, அப்ப R இங்கில் R காணணும். அதை எப்படி காணலாம், கனவளவை யூஸ் பண்ணி காணலாம். எப்படி எல்லா துளிகள்ல கனவளவு என்ன, ஒரு துளியின் கனவளவு 4 இங்கே 3 பை ஸ்மால் R கணம் இன்டு N துளிகள் சமன் மொத்த துளியின் கனவளவு என்ன 4 இங்கே 3 பை கேபிட்டல் R கணம் வெட்டி விட்டீங்கன்னா கேபிட்டல் R சமன் ஸ்மால் R இன்டு N இன் 1 இங்கே 3 மடக்குன்னு வரும். அப்ப ஸ்மால் R இன் கீழ் கேபிட்டல் R சமன் என்ன 1 இங்கே N இன் 1 இங்கே 3 மடக்குன்னு வரும். ஆகவே இது நம்ம தூக்கினோம்டா நிகரமாக என்ன போடலாம் N இன்டு V இன்டு 1 இங்கில் N இன் 1/3. சோ N இங்கில் N இன் 1/3 விட என்ன N இன் 2/3 இன்டு V. இப்படி ரெண்டு முறையில செய்யலாம், ரெண்டு முறையில உங்களுக்கு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சோ முதலாவது முறை என்ன, இப்படி கெபாசிட்டன்ஸை யூஸ் பண்ணி செய்யறது. இரண்டாவது முறை வந்துட்டு என்ன தனியாக நீங்க என்ன ஏற்றத்தை வச்சு தனியாக கண்டு செய்யறது, அடுத்ததுக்கான கோவையை டிரெக்டா எழுதி செய்யறது, அடுத்ததுக்கான கோவையை டிரெக்டா எழுதி செய்யறது. சரியா? ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 12வது கொஸ்டினா பாருங்க. இது ஒரு நல்ல ஒரு கேள்விதான். ஒரு மைய உலோக கோள ஓடுகள், ரெண்டு கோளத்துக்கும் ஒரே மையம், R1 R2 எனும் ஆரைகளை கொண்டுள்ளன. பெரிய கோளத்தினுடைய ஆரை R2, சிறிய கோளத்தின் ஆறு R1, R2 பெரியது R1 சின்னது, அது எப்படி தரப்பட்டிருக்கலையா. உட்கோளம் புவியிடம் தொடுக்கப்பட்டிருக்கான். அப்புறம் என்ன, உட்கோளத்தினுடைய அழுத்தம் 0க்கு கொண்டு வரப்படுகிறது என்று அர்த்தம் இல்லையா. புவித்தொடர்பு செய்யப்பட்ட அழுத்தம் 0. புவியின் அழுத்தம் எப்பொழுதும் 0. எங்கெல்லாம் கனெக்ட் பண்றோம் அங்கெல்லாம் அழுத்தம் 0. மிக தெளிவாக படிச்சிடும். புறக்கோளம், கோளம் இல்ல கோளம், புறக்கோளம் Q ஏற்றத்தை கொண்டும் இருப்பின் உட்கோளத்துல எவ்வளவு ஏற்றம் இருக்கும் என்று கேட்கிறார், இருந்திருக்கும் என்று கேட்கிறார். இப்ப உள்ளுக்கு ஒரு கோளம் இருக்குது, வெளியால ஒரு கோளம் இருக்குது. உள்ளுக்கு இருக்கிற கோளத்துக்கும் ஏற்றம் இருக்குது, வெளியால இருக்கிற கோளத்துக்கும் ஏற்றம் இருக்குது. இப்ப நம்ம கீறுவோமே, இது ஒரு உள்ளுக்கு இருக்கிற கோளம், இது வெளியால இருக்கிற கோளம், ரைட். இப்ப புவித்தொடர்பு இன்னும் செய்யல இருக்கட்டும். உள்ளுக்கு இருக்கிற கோளத்துல நமக்கு தெரியா எவ்வளவு ஏற்றம், நேரேற்றம் தான் தெரியா. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆடுகிறேன், சே பிளஸ் Q ஏற்றம் பிளஸ் Q1 ஏற்றம் என்று வச்சுக்கொள்வோம். வெளி கோளத்துல Q ஏற்றம் தரப்பட்டது. இப்ப உள் மேற்பரப்பு புவித்தொடர்பு செய்யப்பட்டது. இப்ப நமக்கு தெரியும் புவித்தொடர்பு செய்ய முன்னர்
இந்த உட்கோளத்தினுடைய மேற்பரப்பில் இருக்கிற அழுத்தம் யார் யாரு? V டோட்டல் சமன் யாரு? உட்கோளத்தினுடைய மேற்பரப்புல இருக்கிற அழுத்தம் என்ன? அர்த்தம் என்ன? புவி புவி புலமுடியிலிருந்து புவி அல்ல புலமுடியிலிருந்து நீங்க ஒரு கூலோமீட்டரத்தை இந்த மேற்பரப்புக்கு கொண்டு வரதுக்கு செய்ய வேண்டிய வேலை. நீங்க என்னென்ன வேலை செய்யணும்? இந்த Q1 மேற்பரப்பின் காரணமாக வர அழுத்தம் ஒன்றும் இருக்கும், பிளஸ் இவர மேற்பரப்பு அழுத்தமும் இங்கு செல்வாக்கு செலுத்தும். ஏன்? நமக்கு தெரியும், ஒரு குறித்த கோளம் ஒன்று ஏற்றம் பெற்று காணப்படுமாக இருந்தால், உலோக கோளம் மேற்பரப்புல ஏற்றம் பெற்று காணப்பட்டால் மேற்பரப்புல இருக்கிற அழுத்தமும் உடலுக்குள்ள இருக்கிற அழுத்தமும் சமன். இங்க எக்ஸ் என்ற அழுத்தம் இருந்தா எல்லா புள்ளிலையும் அதே எக்ஸ் என்ற அழுத்தம் இருக்கும். ஏன்? புலமுடியிலிருந்து மேற்பரப்புக்கு கொண்டு வரதுக்கு செய்ய வேண்டிய வேலையும் புலமுடியிலிருந்து உடலுக்குள்ள கொண்டு வரதுக்கு செய்ய வேண்டிய வேலையும் உண்டு. ஏன்? உடலுக்குள்ள வேலை செய்ய தேவையில்லை, உடலுக்குள்ள ஏற்றம் பரம்பவில்லை. மிக தெளிவாக படிக்கிறோம். ஆகவே இந்த பினோமினாவை நாங்க இங்க யூஸ் பண்ணினோம்னா குளவிக்கலாம் யூஸ் பண்ணமே, அந்த பினோமினாவை நாங்க இங்க யூஸ் பண்ணமாக இருந்தால் வெளிக்கோளத்துக்கு பிளஸ் கியூ ஏற்றம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் வெளிக்கோளத்தினுடைய மேற்பரப்பில் ஒரு அழுத்தம் இருக்கும். எவ்வளவு? வெளிக்கோளத்தினுடைய மேற்பரப்பில் அழுத்தத்தை நான் எடுக்கிறேன் V2 உண்டு. அந்த V2 எவ்வளவு? 1/4πε0 Q ஓவர் வெளிக்கோளத்தினுடைய ஆரை, வெளிக்கோளத்தின் ஆரை R2. ஸோ R2ங்கிறதா வெளிக்கோளத்தினுடைய அழுத்தம். அடுத்த விஷயம், உட்கோளத்தினுடைய மேற்பரப்புக்கு ஒரு அழுத்தம் இருக்கும். என்ன? அதனால் எடுக்கிறேன் V1 உண்டு. உட்கோளத்தினுடைய மேற்பரப்பில் அழுத்தம் எவ்வளவு? உட்கோளத்தினுடைய மேற்பரப்பில் இருக்கும் அழுத்தம், மேற்பரப்புல அந்த ஏற்றத்தால் அழுத்தம், கவனம், உட்கோளத்தினுடைய மேற்பரப்பில் அதனுடைய ஏற்றத்தால் உருவாக்கப்படுற அழுத்தம் V1 சமன் 1/4πε0 Q1 ஓவர் R1. அது R1. ஆனா உட்கோளத்தினுடைய மேற்பரப்பில் இருக்கும் மொத்த அழுத்தம் என்ன? அதான் விளக்கம். நெட் வோல்டேஜ் என்னன்னு கேட்டா அந்த அதனுடைய மேற்பரப்பால் ஏற்படுத்தப்படுற அழுத்தமும் இருக்கும் V1 பிளஸ் வெளி மேற்பரப்பால் ஏற்படுத்தப்படுற அழுத்தம் V2. ஏன்? நமக்கு தெரியும் வெளிக்கோளத்துக்கு உள்ளதான் உட்கோளம் இருக்குது. அப்ப வெளிக்கோளத்தினுடைய மேற்பரப்பால் வர அழுத்தம் அந்த வெளிக்கோளத்தினுடைய எல்லா புள்ளிகளையும் இருக்கும். அப்ப இந்த புள்ளியை வீக்குமா இல்லையா? ஏன்? அந்த புள்ளி எங்க இருக்குது? வெளிக்கோளத்துக்கு உள்ளுதான் இருக்குது. மிக தெளிவாக விளங்கிக்கொள். ஆகவே உட்கோளத்தினுடைய மேற்பரப்பில் இருக்கிற டோட்டல் வோல்டேஜ் என்று கேட்டா அவரால் ஏற்படுத்தப்படுற அழுத்தம் பிளஸ் இவரால் ஏற்படுத்தப்படுற அழுத்தம். அப்ப இந்த புள்ளியெல்லாம் என்ன வரும்? அதேதான், இவரால் ஏற்படுத்தப்படுற அழுத்தம் பிளஸ் இவரால் எல்லா ரெண்டும் கூட்டுப்படும். இந்த புள்ளிக்கெல்லாம் என்ன வரும்? இவரால் ஏற்படுத்தப்படுற அழுத்தம் வரும், இவரால் ஏற்படுத்த எல்லா அழுத்தமும், அப்ப ரெண்டு அழுத்தமும் கூட்டுப்படும். ஆகவே மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. இவரால் ஏற்படுத்தப்படுற அழுத்தமும் வரும், இவரால் ஏற்படுத்தப்படுற அழுத்தம் வரும், ரெண்டும் கூட்டுப்பட்டு இந்த புள்ளியில் அழுத்தம் வரும். ஆகவே VT சமன் V1 பிளஸ் V2. சோ V1 என்ன? 1/4πε0 V1 என்ன? Q1 ஓவர், அதான் நம்ம காண வேண்டியது, R1 பிளஸ் 1/4πε0 Q2 ஓவர் R2. ஆனா ஒரு தரவு தரப்பட்டிருக்குது, உள் மேற்பரப்பு புவித்தொடுப்பு செய்யப்படுகிறது. அப்ப அர்த்தம் என்ன? உள் மேற்பரப்பினுடைய அழுத்தம் 0க்கு கொண்டு வரப்படுது. ஆகவே VT சடுதியாக 0க்கு கொண்டு வரப்படுது. அப்படின்னா இந்த VT நாம அப்படி என்ன செய்யணும்? 0க்கு சமப்படுத்தினா சரி. சமப்படுத்தினா என்ன தெரியும்? Q2 தான் என்ன? Q இல்லையா? இரண்டாம் கோணத்தில் ஏற்றம் Q தரப்பட்டது. ஆகவே நம்ம 0க்கு சமப்படுத்துவமாக இருந்தால் 1/4πε0 Q1 over R1 is equal to இதனால கொண்டு வா -1/4πε0 Q over R2. என்ன நடக்கும்? 1/4πε0 1/4πε வெட்டுப்பட்டுரும். வேற என்ன நடக்கும்? நமக்கு தேவை Q1. சோ Q1 எழுவாய் மாற்றினீங்களாக இருந்தால் என்ன வரும்? -R1 × R2 into Q. இதான் கேட்கப்பட்ட கேள்விக்கு விடையாக இருக்கும். எத்தனாவது ஆன்சர்? அப்ப எத்தனை ஆன்சர்? சோ R2 × R1 இல்லையா? சோ இரண்டாவது ஆன்சர். சரியா? R2 × R1. சரியா? நான் போட்டது R2 × R1 வருமா? கவனமாக வரும் பார்த்து விஷயத்தை விளங்கி கொண்டா சரி. உள் மேற்பரப்பினுடைய அழுத்தம் உள்ளுக்கு ஃபுல் இடத்தையும் எல்லா இடத்தையும் மீக்கும். இந்த வெளிக்கோளத்தினுடைய அழுத்தம் இவரையும் மீக்கும். அப்ப இவருக்கு R1, இவருக்கு R2. சோ சுருக்கினீங்கன்னா R2 × R1 மைனஸ் Q விட வரும். இதான் உள்ளுக்கீக்கிற மேற்பரப்பு அழுத்தம்னு காணணும். ஏன்னா உள்ளுக்கீக்கிற மேற்பரப்பை புவித்தொடுப்பு செய்யலாம். அப்புறம் என்ன? புவித்தொடுப்பு செய்ய முன்னறிகிற அழுத்தத்தை கண்டுபோட்டு VT என்று போட்டு VT-யை 0க்கு சமப்படுத்தி நமக்கு தேவையான Q1 கண்டுகொள்றோம். சிம்பிளா விளங்கிக்கொள். சின்ன கேள்வி. சரியா? நல்ல கேள்வி. அதோட யோசிக்கலாம். நல்ல கேள்வி. சோ இதன் ஆன்சர் இரண்டாவது ஆன்சராக இருக்கும். சரியா? ஆல்ரைட், அடுத்த கேள்வி பாருங்க. சுயாதீன வெளியிலுள்ள Q1 Q2 எனும் இரு ஏற்றங்களுக்கு இடையிலான தூரம் R ஆக இருக்கையில் அவ்வேற்றங்களுக்கு இடையிலான விசை ஒன்று தரப்பட்டன. கூலோண்ட விதி தரப்பட்டிருக்குது. கூலோமினுடைய சமன்பாடு தரப்பட்டிருக்குது. ஆள் தரப்படும்.
இங்கு எப்சிலன் நோட் சுயாதீன வெளியின் அனுமதித்திறன் ஆகும். என மின்புகு ஊடக அனுமதித்திறன், வெளியினுடைய மின்புகு ஊடக அனுமதித்திறன். எப்சிலன் நோடின் அலகு பின்வருமாறு எழுதப்படலாம். ஏபிசி என்ற அலகுகள்ல எது எப்சிலன் நோற்று அலகாக எழுதப்படலாம், எது எப்சிலன் நோற்று அலகுகள் இல்லை என்ற மாதிரி கேட்கப்பட்டிருக்கு. இப்ப எப்சிலன் நோற்று அலகுல ஏன் அம்பியர் வந்திருக்குது, அம்பியருக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இவடத்து என்ன அம்பியருக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படி பார்த்தோன்னே வெட்டலாம். இவங்க ரெண்டு பேரும் வருவாங்களா இல்லையானா கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். ஏயும் சியும் வருமா இல்லையாண்டு, ஏயும் சியும் வருமானு பார்ப்போம். இப்ப பாருங்க, முதலாவது விடயம் சமன்பாட்டின் படி என்ன அலகு வருதுன்னு பார்ப்போம். முதலாவது என்ன f7 1 4 pi epsilon naught q1 q2 over d square. இந்த சமன்பாட்டின் படி எப்சிலன் நோடுக்கு என்ன அலகு வருது? நீங்க 1 4 pi epsilon எப்சிலன் நோடு எழுத மாட்டேங்க பார்ப்போம். என்ன வரும்? எப்சிலன் நோடு எழுத மாட்டேன்னா 1 4 pi அதுக்கு அலகு இல்லை என் பெருமானம் q1 q2 over d square என்று f வரப்போ இவ்வளவு அலகு எங்க நஜரி அதான் அலகு இதுல. சோ அலகு என்ன வரப்போகுது? கூலோம் ஸ்கொயர் இல்லையா? q1 q2 னா 2 மீட்டர். அப்ப கூலோண்ட வர்க்கம் கிளுக்கு மீட்டர் வர்க்கம் கிளு அடுத்து என்ன வரும்? நியூட்டன் வரப்போகுது. மேலுக்கு கொண்டாந்தா கூலோம் வர்க்கம் மீட்டர் -2 நியூட்டன் -1. அப்ப இது முதலாவது ஏ விடையில் தரப்பட்டிருக்கு பாருங்க, ஏ விடையில் தரப்பட்டிருக்குது. ஆகவே அது சரி. வேற என்ன அலகு கொடுக்கலாம் எப்சிலன் நோடுக்கு? வேற எங்க மாதிரி அலகு வரும்? கடைசியாக இந்த ஃபரட் மீட்டர் -1 வந்தியார். அப்ப ஃபரட்ங்கிறது எங்க நமக்கு அம்புடும்? கெப்பாசிட்டன்ஸ்ல அம்புடும். இப்ப கெப்பாசிட்டன்ஸ் வர மாதிரி எங்க வருது விளக்கம்? ரைட், அதான் பிடிச்சா சரி. இப்ப நமக்கு தெரியும் ஒரு குறித்த ஒரு உடல்ல கெப்பாசிட்டன்ஸ் அவன் என்ன Q/V இல்லையா? Q/V. இப்ப இதுக்குள்ள நாம என்னத்தை கொண்டு வரணும்? எப்சிலனோட கொண்டு வரணும். எப்சிலனோட எப்படி கொண்டு வரலாம்? எக்ஸாம்பிளுக்கு அழகுதான தேவை நமக்கு. எக்ஸாம்பிளுக்கு நாம என்ன செய்யலாம்டா, இப்ப கோளக்குழவிக்கு சமமா எழுதி பார்ப்போம். கோளக்குழவிக்கு என்ன வரும்? 4 pi epsilon node r வருமா இல்லையா? சோ 4 pi epsilon node r 7 Q/V என்று எழுதலாம். இப்ப இதுல எப்சிலன் நோட் அலகு என்ன? இப்ப இதுல எப்சிலன் நோட் அலக பாத்தீங்கன்னு சொன்னால் கெப்பாசிட்டன்ஸ் அலகு டைரக்டா நம்ம எழுதலாம். கெப்பாசிட்டன்ஸ் அலகு இல்லையா? கோளக்குழவிக்கான சமன்பாடுக்கானே அதை வச்சு ஒரு அலகு எடுக்கலாம் லேசா. என்ன 4 pi epsilon node r 7 என்ன வரப்போகுது? ஃபரட் வரப்போகுது இல்லையா? ஃபரட் என்னது? கெப்பாசிட்டன்ஸ் அலகு ஃபரட். இப்ப r எப்சிலன் நோட் எழுவாய் மாட்டேன் என்ன வரும்? f over ஃபரட்டின் கீழ் 4 pi epsilon 4 pi r என்று வரப்போகுது. இப்ப எப்சிலன் நோட் அலகு என்ன? 4 pi க்கு அலகு இல்லை. அப்ப என்ன அலகு? மேலுக்கு ஃபரட் கீழுக்கு மீட்டர், r அலகு மீட்டர். அப்ப ஃபரட் மீட்டர் -1 இதுவும் ஓகே இல்லையா? சோ ஃபரட் மீட்டர் -1 ஓகே. நம்ம ஆல்ரெடி சொன்ன கூலோம் ஸ்கொயர் நியூட்டன் -1 மீட்டர் -2 ஓகே. ஆகவே ஏயும் சரி சியும் சரி, பி இல்ல அம்பியருக்கு சம்பந்தமே கிடையாது சரியா? சோ ஏயும் சியும் தான் சரி, ஏயும் சியும் தான் சரி. எத்தனை ஆன்சர்? அப்ப 4வது ஆன்சராக இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. 14வது கேள்வியை பாருங்க. ஒரு ஏற்றம் Q RA உடைய ஒரு கோளத்தின் கனவளவு எங்கும் சீராக பரப்பப்பட்டுள்ளது. மிக தெளிவாக விளங்கிக்கொள். கனவளவு எங்கணும் அப்ப கனவடர்த்தி உடல் ஃபுல்லா பரம்பிருக்குது. மின் நுழையம் கோளத்தின் மையத்தில் இருந்து 6 தூரத்துல, அந்த 6 தூரம் எங்க இருக்குன்னா கோளத்துக்கு உள்ள இருக்குது. உள்ள புள்ளியில் மின்புலச்சரிவினுடைய பருமன் என்ன ஆகி நம்ம ஆல்ரெடி படிச்சிடும். என்ன தூரத்துக்கு நேர்விகித சமனாக அமையும். ஞாமிகா ஞாமிகா இ நேர்விகித சமன் ஆர், ஞாமிகா இ நேர்விகித சமன் 6 அமையும். இதுல பாருங்க தூரம் வந்து 6 தான். அப்ப 6 தூரம் ஏதான் 6, அப்ப 6 தான தூரம். அப்ப மாறக்கூடிய தூரத்துக்கு நேர்விகித சமன் ஆகிக்கணும். இது 6 கணத்துக்கு நேர்விகித சமன் பில, 6 ஸ்கொயர்டுக்கு அதுவும் பில. இதுல 6 காணவே இல்லை. சோ ஆன்சர் என்ன? டைரக்டா ஒரு இதுவும் செய்ய தேவையில்ல, டைரக்டாவே எடுக்கலாம். தேவைன்னா நீ செஞ்சு பார்க்கலாம். அப்படி செய்யறது சரி. அப்படி க்ளோசஸ் தியரி யூஸ் பண்ணணும் இல்லையா? அதாவது ஒரு கிரகத்தினுடைய உட்மேற்பரப்புல என்ன கட்டிட்டான், அப்ப அந்த உள்மேற்பரப்புக்குள்ள உள்ளடங்கிய இடத்தை காணணும். அப்ப மொத்த சிக்மா சமன் என்ன? மொத்த ஏற்றத்தின் மொத்த கனளவு 4 பை ஏ கணம் வரப்போகுது. அதுக்கு பிறகு இதை காணணும். இதுல கனவு என்ன? இதுல தூரம் R, இந்த புள்ளியில இருக்கிற இதான் கேட்டிட்டான். அப்ப இந்த தூரம் R சொன்னா இவருடைய கனவு என்ன? கனவு சமன் 4 பை சிமோலா இருக்கணும். இவரோட கனவு என்ன செய்யணும்? கனவடத்தி சிக்மாவை பெருக்கணும். இவரோட உள்ளடங்கிய ஏற்றம் வரும். திருப்பி பை சமன் கியூ எப்சிலன் யூஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு பைக்கு பதிலாக இ உண்டு ஏ என்று போடணும். இந்த ஏக்கு பதிலாக 4 பை ஆர் ஸ்கொயர்டு போடணும். ஆர் ஸ்கொயர்டு மார்க்கனமும் பட்டு 6 மிஞ்சி வரும் இல்லையா? மிக தெளிவாக படிக்கிறோம் ஆல்ரெடி. சோ 6க்கு நேர்விகித சமன் வரணும். சோ ஒரு விடையும் காணல, இது மட்டும் தான் நீக்கிறதால டிரெக்டா வெட்டி போட்டு டிரெக்டா நாங்க விட செல்ல முடியும். 3வது ஆன்சர் சரியா? அடுத்த கேள்வி தரப்பட்டிருக்குது. இரு பெரிய சமாந்தர தட்டுகளுக்கு இடையே நிறுவப்பட்டுள்ள சீரான நிலைக்குத்து மின்புலம் ஈயில்
ஒரு சீரான நிலைக்குத்து மின்புலம் ஒன்று இருக்குதாம் E. அப்ப இரண்டு சமாந்தர தட்டுக்களுக்கு இடையில் நிறுவப்பட்டிருக்குதாம். சோ ஒரு தகடு இன்னா இருக்குது, மற்ற தகடு இன்னா இருக்குது. சரியானே? இப்ப எந்த தகடு நேரேற்றம் எந்த தகடு மறையேற்றம்ங்கிறது கேள்வியில் சொல்லப்படும். பார்ப்போம். ஈல் அப்ப நிறுவப்பட்டுள்ள சீரான நிலைக்குத்து மின்புலம் ஈல் எள் நீளமுள்ள அப்ப சீரான நிலைக்குத்து மின்புலம். அப்ப நிலை மின்புலம் எங்க போகுது? நிலைக்குத்தா மேல் நோக்கி போகுது. அப்ப இங்க நேரேற்றம் இங்க மறையேற்றம். அப்ப நிலை மின்புலத்தினுடைய டிரெக்ஷன் ஆகிது இப்படி போகுது. இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் என்ன செய்யறாங்களா வேண்டாம், ஒரு ஊசல் குண்டு அவங்களோட படிக்கும். ஊசல் குண்டு எல் நீளம் ஊசல் நீளமா, ஊசல் நீளம் எல்லையுடைய ஒரு ஊசல் குண்டு உண்டு திணிவு எம்மையும் ஏற்றம் பிளஸ் கிவையும் கொண்டதாக என்ன செய்யலாம், கோணம் அடைகிறது. கீழ்த்தட்டு நேரப்பட்டிருக்கும், கீழ்த்தட்டு நேரப்பட்டிருக்குது. அப்ப என்ன நிலைக்குத்தாக மேல் நோக்கி ஈ வரும் இல்லையா? ரைட். கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த ஊசல் குண்டினுடைய அலைவு காலத்துக்கான கோவம் என்ன, தற்போது அலைய விட்டால் அந்த அலைவு காலம் என்ன வரும் மிக தெளிவாக படிச்சிடும். என்ன, ஊசல் குண்டு சுயாதீனமாக இருந்து அதனுடைய அலைவு காலம் ஒன்று வரும். அந்த அலைவு காலத்துக்கான கோவம் படிச்சிடும். என்ன, யூனிட் 3ல 2π√L/G. இதுல நான் சொல்லி தந்தேன் மிக தெளிவாக. இந்த ஜீனுடைய பேர் என்ன சொல்லுவாங்க, யூனிட் 3ல மிக தெளிவாக படிச்சு. ஜீனுடைய பேர் என்னண்டா, அலையும் புலத்தின் விளையுள் ஆரமுடுகள் ஒரு நாளும் புவியீர்ப்பு ஆரமுடுகள் கிடையாது. அது மேல் நோக்கி கீழ் நோக்கி ஆரமுடுகினா இந்த ஜீல கை வைக்கும். ஏன், சுயாதீனமாக தொங்கும் பொழுதோ தொகுதி சார்பான புவியின் ஆரமுடுகள் தான் இந்த ஜி. ஆகவே இங்க அலையிற புலத்திற விளையுள் ஆரமுடுகள் ஜி மட்டும் கிடையாது. ஏன், இப்ப இங்க எம்ஜிங்கிற போர்ஸ் இப்படி தாக்குது. எம்ஜி என்ற போர்ஸின் காரணமாக வந்த ஆரமுடுகள் தான் இந்த ஜி. ஆனா இங்க என்னென்ன போர்ஸ் தாக்கும், இப்ப திணிவு இருக்கிறதால எம்ஜி தாக்கும், ஏற்றம் இருக்கிறதால இப்படி ஒரு ஈயும் தாக்குமா இல்லையா, இக்யூவும் தாக்குமா இல்லையா? ஏன், இந்த டிரெக்ஷன்ல ஈ இருந்தால் இது நேரேற்றம், நேர தள்ளும். ஆகவே இப்ப திணிவுக்கு தாக்குற விளையுள் விசை கீழ் நோக்கி எம்ஜி மட்டும் இல்ல எம்ஜி மைனஸ் இக்யூ என்ற விசை தாக்குது. சரியா இல்லையா? ஆகவே ஆரமுடுகள் என்ன, ஏ சமன் எஃப் இங்கிலம், ஏ சமன் எஃப் இங்கிலம். அப்ப தாக்குற இப்ப ஃபோர்ஸ் எவ்வளவு, ஆல்ரெடி எம்ஜி மட்டும் தான் தாக்கினேன், எம் அளவிரிச்சன், ஜி மட்டும் ஆரமுடுகள் ஜி என்று போட்டோம். ஏன், ஈர்வையிலான ஆரம்பம் மட்டும்தான். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈர்வையிலான ஆரம்பம் மட்டும் இல்லை, இங்க விசை வந்துட்டு. அதான் அப்பவே சொல்லிட்டேன், அலையும் புலத்தின் விளையில் ஆரம்பிடுங்கள். இப்ப அலையிற புலம் ஈர்ப்பு புலம் மட்டுமில்லை, மின்புலமும் வருது. ஆகவே இரண்டரையும் விளையில் விசை காணணும். சோ எம்ஜி மைனஸ் இக்யூ, ஆகவே எம்ஜி மைனஸ் இக்யூ ஓவர் எம். அப்ப ஆரம்பங்கள் வந்துட்டு சுருக்கினீங்க, சுருக்கினா ஜி மைனஸ் இக்யூ இங்கில் எம் வரும் இல்லையா? இந்த எம் வெட்டுப்படும், இங்க எம் இறக்கினீங்க வெட்ட ஒண்ணும் இல்லை. அப்ப இக்யூ இங்கில் எம். ஆகவே இப்ப என்ன, அலைவு காலத்துக்கான T1 சமன் 2π√L/G மட்டும் இல்ல, கிராவிடேஷனல் ஃபீல்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் வந்துக்கிறதால ஜி மைனஸ் இக்யூவின்கள் எம் என்று வரும். மிக தெளிவாக விளங்கிக்கொள். நல்ல ஒரு கேள்வி. சரியா? அப்ப அந்த யூனிட் 3ல மிக தெளிவாக படிக்கிறேன். ஜிங்கிறது ஈர்வையில் ஆரம்பிடுவது 10 அல்ல. அது எப்ப, தொகுதி சமநிலை இருந்தா மட்டும். ஏனைய புலங்கள் வந்தால் அல்லது தொகுதி ஆரமுடுகினால், கிடையாகவோ நிலைக்குத்தாகவோ ஆரமுடுகினால் அலையும் புலத்தின் விளையுள் ஆரமுடுகள், விளையில் விசையை கண்டு அதில் ஆரமுடுகளை காணணும். ஆன்சர் அப்ப இரண்டாவது ஆன்சர் இல்லையா, 2π√L/G மைனஸ் இக்யூ ஓவர் எம். இன்னைக்கு இரண்டாவது ஆன்சர், ஆன்சர் நம்பர் 2. இந்த வீடியோவில் நாங்க ஷோ பண்ண கொஸ்டின்ஸ், அதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் இதை அறிஞ்சு கொள்ளட்டும், ஷேர் பண்ணுங்க. அதே போல பாத்தீங்கன்னா சொன்னா இதனுடைய அப்டேட்ஸ், அடுத்தடுத்த விடயங்களை நீங்க ஈஸியாக பெற்றுக்கொள்றதுக்கு இதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. எங்களோட ரெகுலர் கிளாஸஸ் சம்பந்தமான டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே ஃபைன், நாங்க மீண்டும் ஒரு குவிஸ் கொஸ்டின்ல சந்திக்கலாம்.